Chapter 3 exercise 3.9 செகண்ட் சம்மில் ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, சம்மும் ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டு நம்மளை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கேட்டாங்க. இந்த சம்மில் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம சம்மும் ப்ராடக்ட்டும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் எழுதுறீங்கன்னா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்க வேண்டியதான். டு ஃபைண்ட்னு எழுதுறீங்கன்னா சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு எழுதணும். சொல்யூஷன் போயிடலாமா? Let alpha and beta be the roots of the given quadratic equation. Alpha, beta என்றது given quadratic equation ஓட வேல்யூஸாக எடுத்துக்கலாம். A equal to 1. A வந்து 1, B வந்து 3, C வந்து -28. இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுப்போமா? Alpha plus beta, sum of the roots. So alpha plus beta equal to minus B by A. minus b by a na b oda value 3, so minus 3 by 1. Alpha into beta product, so c by a equal to minus 28 divided by 1. 1 all divide panina minus 28. So namak kedachicha sum of the roots equal to minus 3, product of the roots equal to minus 28. Second part poidalama. X square plus 3x equal to 0. Let alpha and beta be the roots of the given quadratic equation. A equal to 1, B equal to 3, C நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்குவோம்? 0ன்னு எடுத்துக்குவோம். Alpha plus beta, sum of the quadratic equation equal to minus B by A equal to 3 minus 3 by 1. ஸோ ஆன்சர் நமக்கு minus 3. Alpha into beta product of the roots equal to C by A. 0 by 1. 0வால் எதை டிவைட் பண்ணாலும் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0. therefore ஆன்சர் என்னப்பா? sum of the roots equal to minus 3, product of the roots equal to 0. செகண்ட் சம்மும் போட்டுட்டோம். அதில் தேர்ட் பார்ட் பார்த்துருவோமா? இது இம்பார்ட்டன்ட் சம்மு, 2 மார்க்கில் வரும். 3 plus 1 by a equal to 10 by a square போட்டுடலாமா? 3 plus 1 by a equal to 10 by a square, 3a plus 1 by a equal to 10a square எழுதலாமா? எல்சிஎம் எடுத்திருக்கோம். a எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 1 into a ஏன்னு கிடைக்கும். மேலே அதை மல்டிபிள் பண்ணக்குள்ள 3aன்னு கிடைக்கும். 3a plus 1 by a. இப்போ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். a square into 3a plus 1 equal to 10a into a. உள்ள பண்ணக்குள்ள 3a square into 3a equal to 3a cube plus a square into 1 a square equal to 10a. காமனாக இருக்கிறது a square தான். a square வெளில எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது 3a plus 1 equal to 10a. 3a cube plus a square இந்த சைடில் ப்ளஸில் இருக்கலாம், இந்த சைடில் இருக்கலாம் மைனஸ் ஆகிடும். minus 10a equal to 0. ஒரு a மட்டும் வெளில எடுத்திங்கன்னா 3a square plus a minus 10 equal to 0 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு ஈக்குவேஷனை இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம்மும் ப்ராடக்டும் கண்டுபிடிக்க போகிறோம். let alpha and beta be the roots of the given quadratic equation. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நல்லா. a equal to 3, b equal to 1, c equal to minus 10. alpha plus beta equal to minus b by a, 1 by 3, minus 1 by 3. alpha into beta equal to c by a, minus 10 by 3. ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது? therefore ஆன்சர் equal to alpha plus beta equal to minus 1 by 3, alpha into beta minus 10 by 3. தேர்ட் சம்மும் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சம்மில் தேர்ட் பார்ட்டும் முடிஞ்சிச்சு. ஃபோர்த் பார்ட் போகலாம். ஃபோர்த் பார்ட்டில் 3y ஸ்கொயர் மைனஸ் y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. தேர்ட் பார்ட்டில் நம்ம ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி அப்புறம் சால்வ் பண்ணோம். இங்கே ஈக்குவேஷனை கொடுத்துட்டாங்க. let alpha and beta be the roots of the given quadratic equation. a என்ன வேல்யூ 3, b ஓட வேல்யூ minus 1, 4 c ஓட வேல்யூ minus 4. alpha plus beta equal to minus b by a, minus into minus plus 1 by 3. alpha into beta equal c by a, minus 4 by 3. நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். therefore ஆன்சர் equal to alpha plus beta, sum of the roots equal to 1 by 3, product of the roots equal to minus 4 by 3.
நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.